இந்த மாதிரி நீங்க மைண்ட் ரீடிங் பண்ணும்போது நிறைய பேர் ஓவர் ஸ்மார்ட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்ம இவங்களை மிஸ்லீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க கண்டிப்பா வந்து. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி மிஸ்லீட் பண்ணாலுமே அந்த தாட்டை நீங்க எப்படி வந்து எடுக்க முடியுது? ஆமாம், மென்டலிசம் போக முடியும். இது எப்படின்னா, ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு சர்ஜன் ஆகணும், ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆகணும், ஒரு ஆர்த்தோபெடிக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி மேஜிக் வந்து பேஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் மைண்ட் ரீட் பண்ணணுமா, இல்லை வந்து நீங்கள் இல்லூஷன் அந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க, வேனிஷ் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. தாராளமாக பாருங்க. ஓகே ஓகே. Now tell me, நீங்க ரைட் ஹேண்டடா லெஃப்ட் ஹேண்டடா? ரைட் ஹேண்டட். Put your right hand like this. Okay, relax the other hand. Okay. Now உங்ககிட்ட நான் கொஞ்சம் நேச்சுரல் ஃப்ரேக்ரன்சஸ் கொடுக்க போறேன். லைக் யூ கேன் சே லில்லி, லாவெண்டர், வெனிலா, மஸ்க். ஃப்ரீ சாய்ஸ். ஓகே. எது உங்களுக்கு பிடிச்சமானது? ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. பிடிச்சமானது சொல்றதை விட ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஸோ மக்களே, நம்ம ஆஃபீஸோட அட்மின் ஸ்டாஃப் தான் இப்போ வர போகிறாங்க. அவங்கள வச்சு தான் ஒரு டெமோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மக்களே, எங்கள் ஆஃபீஸோட அட்மின் ஸ்டாஃப் சூர்யா இருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. பார்க்கலாம் என்ன. சூர்யா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரேக்ரன்சஸ் நான் வந்து கொடுத்தேன். ஓகே. இப்போ ஏன் வந்து ஒரு 4-5 சஜஷன் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, என்ன உங்கள் மனசில் இப்போ நினச்சிருக்கீங்களோ, ஆரம்பத்தில் நினச்சிங்களோ அதையே நினைங்க, வேறு எதுவும் போகாம. ஸ்டார்டிங் நினச்சது நினைக்கிறேன். ஆமாம், சரி, ஓகே. நினச்சிட்டிங்களா? ஓகே. இப்போது எனக்கு எந்த வழியிலையாவது ஹலோ, வணக்கம் யூ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் இண்டியா மென்டலிஸ்ட் அண்ட் இல்யூஷனிஸ்ட் ராகேஷ் ஷியாம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ராகேஷ் ஜி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் யூ தமிழ் நேயர்களுக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மென்டலிஸ்ட்னா என்ன? மென்டலிஸ்ட் அப்படின்னா யார் வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மைண்ட் ரீட் பண்ணி என்டர்டெயின் பண்ணுறாரோ, ஸோ அவங்க தான் மென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க மைண்ட் ரீடிங் பண்ணும்போது நிறைய பேர் ஓவர் ஸ்மார்ட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்ம இவங்களை மிஸ்லீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க கண்டிப்பா வந்து. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி மிஸ்லீட் பண்ணாலுமே அந்த தாட்டை நீங்க எப்படி வந்து எடுக்க முடியுது? இல்லை 90% ஆஃப் பீப்புள் தே ட்ரை டு மிஸ்லீட். சார், யாருமே வந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டிவா வந்து இருக்க மாட்டாங்க. இல்லை நீ அப்படி நினைக்கிறியா, நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. சி தட்ஸ் ஹவ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஹியூமன் சைக்காலஜி அதுதான் படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸில் நினைப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் நாங்கள் படித்து தென் வி வில் க்ளோஸ் இட். அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இட்ஸ் அ சேலஞ்சிங் ஜாப். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட ஸ்டேஜ் ஆக்ட் ஒரு ஷோ நார்மலாக ஒரு 1/2 hour ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 hourல ஒரு 3-4 ஆக்ட்னா மீன் அந்த 4-3 ஐட்டம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். மேபி அந்த 1 ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகும். பட் இன்னும் இட் ஷுட் ஹவ் டேக்கன் ஸோ இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் டெடிகேஷன் அந்த ஆக்ட் கொண்டு வரதுக்கு. அது ஏன் அவ்வளோ ஆகுது அப்படின்னா, அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரையும் பண்ணணும் பீப்புள்கிட்ட. இட்ஸ் ஆல் அபவுட் தி பீப்புள். என்னோட ஷோ வந்து நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்டாண்டப் காமெடி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மியூசிக் எடுத்துக்கோங்க, டான்ஸ் எடுத்துக்கோங்க, அது ஆல் ஒன் வே ஷோங்க. ஸோ நம்ம ஸ்டேஜில் பண்ணுறோம், அவங்க வந்து பார்க்குறாங்க, அவ்வளோதான், கை தட்டுறாங்க, அது முடிஞ்சிடும். இப்போ ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அவ்வளோதான் நீங்கள் டெலிவரி பண்ண போகிறீங்க. இப்போ என்னோட ஷோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 2-way ஷோ. ஷோ வந்து என்ன வச்சு முடிவாகிறதுல மக்கள் வச்சு தான் முடிவாகுது. 2 பேருமே தான். அதுவும் மக்கள் அப்படின்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணவங்க ரேண்டமாக வரவங்களை வச்சு தான் வந்து முடிவாகும். எப்படி ஷோ போகும், எப்படி நடக்கும், எந்த டைம் ஆகும். இப்போ கரெக்டாக வந்து எனக்கு ஒரு ஷோ வந்து 30 minutes முடிக்கணும்னு என்னால் வந்து முடிக்க முடியாது. ஒருவேளை சீக்கிரம் முடியலாம், ஒருவேளை தள்ளியும் போகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பீப்புள், அவங்க கோஆப்ரேஷன், அவங்களோட மைண்ட் ரீட் பண்ணுறதுல இதெல்லாம் இருக்கு. ஓகே. ஸோ ஐ கால் இட் அஸ் அ 2-way என்டர்டைன்மெண்ட். ஓகே. ஸோ இப்போ மென்டலிசம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்கா, இல்லை ஹவு வில் பி ட்ரெயின்ட்? குட். இது கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து எந்த இன்ஸ்டிடியூஷனோ ஒரு ஸ்கூலோ இதுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஓகே. இது என்ன அப்படின்னா ஒரு மேஜிக் வந்து பேஸுங்க இதுக்கு. ஓகே.
மேஜிக் வச்சுதான் தெரிஞ்சாதான் மென்டலிசம் போக முடியும். ஆமாம் மென்டலிசம் போக முடியும். இது எப்படின்னா, ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு சர்ஜன் ஆகணும், ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆகணும், ஒரு ஆர்த்தோபெடிக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி மேஜிக் வந்து பேஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் மைண்ட் ரீட் பண்ணணுமா, இல்லை வந்து நீங்கள் இல்லூஷன் அந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க, வேனிஷ் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க, அது நீங்கள் பண்ணணுமா, அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஓகே மைண்ட் ரீடிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அதே மாதிரி சில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க, க்ளோஸ்அப்பில் கார்ட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் கார்ட்ஸ் பண்ணுறவங்க மட்டுமே எக்ஸ்பர்ட் இருக்காங்க, மாஸ்டர்ஸ் இருக்காங்க. காயின்ஸ் பண்ணுறதுல மட்டும் மாஸ்டர்ஸ் இருக்காங்க உலகத்தில். அந்த மாதிரி அவங்க காயினில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங். அந்த மாதிரி ரோப் வச்சு பண்ணுறவங்களும் நிறையா இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த கேட்டகரி உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். எனக்கு வந்து அந்த கேட்டகரியில் வந்து மைண்ட் ரீடிங் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஐ சோசன் திஸ் மைண்ட் ரீடிங். ஓகே. ஸோ இதுக்கு வந்து உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க ஆக்சுவலாக? வை? பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000+ பீப்புள் முன்னாடி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ட்ரைனிங் செஷனில் ஹார்ட்லி ஒரு 100 நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் வேரியஸ் பீப்புள் பார்க்கும்போது ஹவ் யூ வில் பி ட்ரெயின் ஃபார் தட்? அஃப்கோர்ஸ் அதான் நான் சொன்னேன் இல்லையா, we have to dedicate our life and என்ன டைமுங்க. இப்போ பார்ட் டைமாக வந்து பண்ணுறதோட அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது அந்த ஆர்ட்டை வந்து. யூ ஹாவ் டு டெடிகேட் யுவர் டைம். நீங்கள் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ நீங்கள் சைக்காலஜி படிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ரையல் அண்ட் எரர் யூ ஹாவ் டு டூ. ஓகே. அது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டுருக்கேன் ப்ரொஃபஷ்னலாக நான். ஓகே. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு புது ஆக்டோ புது ஆடியன்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இன்னுமே இருந்து தான் இருக்கும். பட் தட்ஸ் ஹவ் வி ஹாவ் டு புட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் இட் அண்ட் டு சால்வ் த திங்ஸ் டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே. ஸோ கொஞ்சம் நம்ம நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ கேப்ல வந்து உங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாமா? ஓகே. ஓகே. நான் தான் செட் ப்ராப்பர்ட்டியா? நீங்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீடிங்லேயும் இருக்கட்டும், மென்டலிசம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தேவையே இல்லை. ஓகே. Let's try an experiment. Okay. Put my hands like this there. Okay. The experiment அப்படின்னா ஒருவேளை ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஓகே. Sometimes it may close. Okay. Put the little hand up like okay. நான் என் கையை பார்க்கலாமா? பாருங்க, தாராளமாக பாருங்க. Okay. Okay. Now, tell me, நீங்க ரைட் ஹேண்டடா லெஃப்ட் ஹேண்டடா? ரைட் ஹேண்டட். Put your right hand like this. Okay, relax the other hand. Okay. Now, உங்ககிட்ட நான் கொஞ்சம் நேச்சுரல் ஃப்ரேக்ரன்சஸ் கொடுக்க போறேன். லைக் யூ கேன் சே லில்லி, லாவெண்டர், வெனிலா, மஸ்க். ஃப்ரீ சாய்ஸ். ஓகே. எது உங்களுக்கு பிடிச்சமானது? ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. பிடிச்சமானது சொல்றதை விட ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. லாவெண்டர். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் கையை டச் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து ஏதாவது ஸ்மெல் வருதான்னு பாருங்க. நாட் த சோப் ஆர் த லோஷன் விச் யூ அப்ளை. ஸ்மெல் இல்லையா? இல்லை. ஓகே, க்ளோஸ் மை ஹேண்ட். ஓகே. திஸ் இஸ் த ஹார்டஸ்ட் பார்ட். ஓகே. உங்கள் மனசில் இமேஜின் பண்ணுங்க. எனக்கு லாவெண்டர் பூ எப்படி இருக்கும்னு தெரியாது. லாவெண்டர் பூ லாவெண்டர் கலரில் இருக்கும், வயலட் கலரில் இருக்கும். இமேஜின். ஓகே. இமேஜின். இல்லை, கண்ணு மூடாதீங்க. என்ன அப்படின்னா, people they say eyes are the windows of the soul. என் கண் வழியா தான் நீங்க மேனிபுலேட் பண்ண போறீங்க. பட் கண்ணு மூடணும் அவசியம் இல்லை. ஓகே, வெச்சிடுங்க. Now imagine உங்க கையில வந்து ஒரு raw lavender flower இருக்கு. Okay. Now start squeezing it. Think that you're really doing it. இந்த மாதிரி. Okay, now that's fine. And now drop the flower down. அந்த பூவை ட்ராப் பண்ணிடுங்க. உங்க மனசுல நீங்க நிஜமாவே அந்த பூவை ட்ராப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் அந்த spread the fragrances all over the hand. நீங்க இங்க பாருங்க. Imagine நீங்க நிஜமாவே பண்ணீங்க அப்படின்னு. Take your hands. வரணும். எப்படி? It's a bit easier. நான் இதுதான் வந்து அடுத்து. இது ஒரு illusion கிடையாது. நீங்க மத்தவங்கட்ட கூட யார்ட்டையுமே காமிக்கலாம். இது கண்டிப்பா வந்து ஒரு ஸ்மெல். ஆமா, எங்க கேமராமேன் நீங்க வா ஸ்மெல் பண்ணி பாருடா. லாவெண்டர் அவனுக்கு வருமா ஸ்மெல்? வரும். வருதா?
ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ். ஓகே, ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது நிஜமாவேங்க. நானே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இவரை நான் முன்னாடி மீட் பண்ணது கிடையாது. அண்ட் வந்து என் கையில மூந்து பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்தது கிடையாது. அண்ட் வந்து இப்போ மூந்து பார்த்தா லாவெண்டர் இது வந்தது. அதான் எப்படின்னு எனக்கு வந்து தெரியல. பட் இதை தான் நான் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு கொஸ்டினாவே வச்சிருந்தேன். என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நிக்க வச்சு ஃபயர் வந்து ஒருத்தருக்கு காட்டுறாங்க, இன்னொருத்தருக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அந்த ஃபயர் காட்டுற பர்சனுக்கு ஹீட்டே ஃபீல் ஆகல. அதே மாதிரி நீங்க உங்க கையை தேய்ச்சிங்க, என்னமோ பண்ணீங்க, பட் எனக்கு வந்து லாவெண்டர் ஸ்மெல் வந்து வந்துச்சு. ஸோ கேன் யூ பிரேக் த சைன்ஸ்? No, you can say it's a power of suggestion. ஓகே, எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேவரேட்டான ஒரு பொருள் இருக்குது, சாப்பிட்ற பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப பிடிச்சி எப்போனாலும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான பொருள். இப்போ திடீர்னு வந்து அதை பற்றி நான் திடீர்னு சொன்னால் உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த யூ ஃபீல் தட் அந்த உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பசி எடுக்கும், பசி எடுக்கும், அந்த என்ன சொல்லுவோம், வாசனை வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். இட் கோஸ் ஆன் சேம் கான்செப்ட் இது. ஓகே, அந்த மாதிரி. சோ ஃப்ராக்ரன்ஸ்க்கு சொல்லிட்டீங்க. இப்போ சூடு, இப்போ எனக்கு சூடு வைக்கிறாங்கன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகாம இருக்கும் அது? ஆக்சுவலா we use those kind of psychology and technique. நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அது. ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து நீங்க சைக்காலஜி பத்தி சொன்னீங்க. ஸோ மென்டலிஸ்ட் வந்து ஒரு விதமான சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாமா? கரெக்ட். அஃப்கோர்ஸ் whatever we do when we present it, everything goes under human psychology. we read humans. அவங்க ஒரு பொருள் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நினைப்பாங்க, ஏன் இந்த உங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பண்ணும்போது உங்ககிட்ட பண்ணும்போது ஒரு மாதிரி நான் பண்ணுவோம், அதே மாதிரி நான் ஒரு அமெரிக்கன்ஸ்ட பண்ணும்போது ஒரு மாதிரி பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஹியூமன் பிஹேவியர் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் பிடிங்க. ஓகே, இப்போ நீங்க கவனிச்சிங்களா, இந்த பெண்ணை வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கத்துல தான் வந்து நான் கொடுத்தேன். ஓகே, ஆனா நீங்க ஏன் அந்த கை அவ்வளோ தூரத்துல இருந்து எடுத்து நீங்க பென் எடுத்தீங்க? என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஹவு இந்தியன் தி பிஹேவ். எந்த பொருள் கொடுத்தாலும் அவங்களோட மனசுல வந்து ஆழமா பஞ்சிருக்கு, எப்போ ரைட் ஹேண்ட்ல தான் பிடிக்கணும், ரைட் ஹேண்ட்ல தான் வாங்கணும் அப்படின்னு. ஓகே, தட்ஸ் ஹவ் திஸ் ஆல் திங்ஸ் வி யூஸ் ஃபார் த சின்ன இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி we make an entertainment into mind reading. See, mind reading அப்படின்னு I'll tell you in one sentence. நான் நிறைய மற்ற இடத்துலையுமே சொல்லியிருக்கேன். Again I want to bring this back again. Okay. See, உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீடிங் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜ் இருக்கு. அப்படி யாருமே நிஜமா வந்து நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறத நான் வந்து சொல்வேன் அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது. நிறைய ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் சொல்கிறீங்களே, சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா, what we do is for example I'm an actor who plays a role of a mind reader on the stage. ஓகே, எப்படி வந்து இப்போ டேனியல் கிரெக் he plays a role of a James Bond ஸ்க்ரீனில். அதே மாதிரி டோபி மேகர் he plays a role of a Spider-Man. ஓகே, so Rakesh Shyam plays a role of a mind reader on the stage. அதுதான் நான். ஓகே, ஸோ இப்போ ஸ்மெல் இன்னும் என் கையில் இருக்குமா? எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும்? It's depends upon your imagination. அப்படியா? ஆமா, but don't worry, it will just fade away. அதான் எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும்? அதான் நீங்கள் இதை பற்றி மறக்கும்போது தானா அது மறைஞ்சிரும். அது இப்போ இருக்கும் பாருங்க, மறக்கல அது. ஆமா, லாவெண்டர்னு ஞாபகம் இருக்கு. ஸோ இதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஹியூமன் சைக்காலஜி. இப்போ உங்கள் மனசு இப்போ திடீர்னு எம்டியாக இருக்கு. ஓகே, நான் திடீர்னு வந்து நான் உங்களை சொல்கிறேன், இல்லையா, நீங்கள் உலகத்தில் எதுனாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் பச்சை கலர் குரங்கை மட்டும் மனசில் நினைக்காதீங்க அப்படின்னா. ஏன் அவர் அப்படி சொன்னார்? அப்போ பச்சை கலர் குரங்கு எப்படி இருக்கும்? நீங்க உடனே இல்ல மனங்க இல்ல, நீங்க பச்சை கலர் குரங்கு தான், அந்த மனசு விட்டு உங்க பச்சை கலர் குரங்கு வந்து போகவே போகாது. இதுக்கு முன்னாடி நீங்க பச்சை கலர் குரங்கு நினைச்சிருக்கீங்களா? இல்ல. ஆனா இப்போ வந்து நான் நினைக்காதீங்க அப்படின்னா நீங்க வந்து நினைப்பீங்க. So this is how we create the pattern. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கராட்டேக்கு ஒரு மாஸ்டர் இருக்காங்க, அப்புறம் வந்து குங்ஃபுக்கு ஒரு மாஸ்டர் இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மாஸ்டர் இருக்காங்க. உங்க ஃபீல்ட்ல மாஸ்டர்னா யாரு சொல்வீங்க? See, again it's a very good questionங்க. எங்கள் ஃபீல்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மாஸ்டராக வந்து ஆகுறதே ரொம்ப கஷ்டம். ஓகே, யாருமே சொல்ல முடியாது இதில் வந்து மாஸ்டர் யார் அப்படின்னா. நீங்கள் எந்த மெஜிஷியனோ மென்டலிஸ்ட்டை கேட்டாலுமே வந்து பர்டிகுலராக வந்து அவங்களால இது பதில் சொல்லவே முடியாது. ஓகே, See,
சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் பர்ஃபார்மர் எங்கள் ஃபீல்டில் நிறையா இருக்காங்க. ஐ கேன் சே நிறைய சக்ஸஸ்ஃபுல் மென்டலிஸ்ட்டோ மெஜிஷியன்ஸோ இல்லூஷனிஸ்ட்டோ நான் வந்து சொல்ல முடியுமே தவிர, மாஸ்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலையை வந்து ரொம்ப ஒரு வாஸ்டான ஒரு கலைங்க. இதில் வந்து யார் மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, இப்போ காயின் அப்படின்னா சில பேர் காயினில் மட்டும் மாஸ்டராக இருப்பாங்க. அதே மாதிரி கார்ட்ஸ்னால் கார்ட்ஸில் மட்டும் ஒரு மாஸ்டராக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரோப்னா நான் சொன்ன மாதிரி ரோப்பில் மாஸ்டராக இருப்பாங்க. சில இதில் மைண்ட் ரீடிங் அதை மட்டும் மாஸ்டராக இருப்பாங்க. அதுலேயே வந்து சில பர்டிகுலர் திங்ஸ் நிறைய இருக்குது, கேட்டகரி இருக்குது. இதில் வந்து மாஸ்டர்னு வந்து சொல்லவே முடியாது. இதுலேயே ஒரு பர்டிகுலர் கேட்டகரி பண்ணுறதுக்குமே உங்கள் லைஃப் டைம் போயிடும். ஸோ ஐ கேனாட் சே ஹீஸ் த கிராண்ட் மாஸ்டர். அவர்கிட்ட தான் எல்லாருமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கிடையாது. இன்னுமே வந்து இப்போ என்ன பார்க்கும்போது சில பேர் என்கிட்ட கற்றுக்கலாம். அப்போ நிறைய அதே மாதிரி இனி வளர்ந்தவரங்கிட்ட கூட நான் வந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து மாஸ்டர் அப்படின்னு கிடையாதுயா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டீங்க. ஸோ பட் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஸ்மெல் கண்டிப்பாக ரீச் ஆகாது. ஸோ லைவாக பார்க்குற மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாமா? ஷூர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தரை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். யா, come on. Please come. ஸோ மக்களே, நம்ம ஆஃபீஸோட அட்மின் ஸ்டாஃப் தான் இப்போ வர போகிறாங்க. அவங்கள வச்சு தான் ஒரு டெமோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மக்களே, எங்கள் ஆஃபீஸோட அட்மின் ஸ்டாஃப் சூர்யா இருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. பார்க்கலாம் என்ன. ஃபைனுங்க. ஓகே சூர்யா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரேக்ரன்சஸ் நான் வந்து கொடுத்தேன். ஓகே. இப்போ ஏன் வந்து ஒரு 4-5 சஜஷன் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ யாரையாவது ஒருத்தர் நினைக்க சொன்னாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃப்ளவர் நினைக்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டக்குன்னு வந்து இல்லைங்க மல்லிகைப்பூ இல்லை ரோஸ் இதை தான் வந்து நினைப்பாங்க. ஸோ அந்த வந்து காமன் எலிமெண்ட்ஸை நான் வந்து எடுத்துகிட்டு நான் அவங்களுக்கு சம் நேச்சுரல் ஃப்ரேக்ரன்சஸ் கொடுத்தேன். அதே மாதிரி இப்போது ஏதாவது ஒரு உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் நீங்கள் ஓட்டுறீங்க? உங்களோட என்ன வெஹிக்கிள் நீங்கள் எப்படி வந்தீங்க ஆஃபீஸ்க்கு? காரில் வந்தீங்களா? ஓகே. நவ் there are several vehicles இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் இருக்குது, கார் இருக்குது, இதெல்லாம் காமன். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீ, அது கூட ஒரு வெஹிக்கிள் தான். நிறைய பேர் ஸ்கீயில் போயிட்டுருக்காங்க. அப்படின்னா மொபிலிட்டி ஐம் டாக்கிங் அபவுட். அதே மாதிரி போட், ஷிப், ராக்கெட், ஃப்ளைட், ஹெலிகாப்டர், இந்த மாதிரி வேரியஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு வெஹிக்கிள் உங்கள் கண்ணில் தர மாதிரி நீங்கள் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். உங்கள் ஓகே, இப்போது உங்கள் மனசில் என்ன வருது, உங்கள் மனசில் என்ன ஃபோட்டோ பிடிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன தோணுதா நினைக்கலாம்ல, இல்லையா? நினச்சிக்கோங்க. பட் என்ன உங்கள் மனசில் ஃபோட்டோ இருக்கும், உங்கள் என்ன மனசில் நினச்சிங்களோ அதே நினச்சிக்கோங்க. என்ன உங்கள் மனசில் இப்போது நினச்சிருக்கீங்களோ, ஆரம்பத்தில் நினச்சிங்களோ அதையே நினைங்க. வேறு எதுவும் போகாம ஸ்டார்டிங் நினச்சது நினைக்கிறேன். ஆமாம், சரி, ஓகே. நினச்சிட்டிங்களா? ஓகே. இப்போது எனக்கு எந்த வழியிலையாவது உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கா? தெரியறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஓகே, லெட் மீ ட்ரை டு கெஸ். டெஃபினெட்லி உங்கள் மனசில் நினைக்கிற ஒரு வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஸ்கூட்டர் கிடையாது. ஓகே. காருமே கிடையாது, 4 வீலருமே கிடையாது. 4 வீலர், ஓகே. 4 வீலருமே கிடையாது. 4 வீலர் அப்படின்னா காரோ இல்லை ஒரு வேனோ அந்த மாதிரி கூட கிடையாது. அதே மாதிரி எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் நினைக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேனாட் சி த வாட்டர். ஒரு வாட்டர் மேலே போகிற ஒரு வெஹிக்கிளுமே கிடையாது. அதே மாதிரி பறக்கிற வெஹிக்கிளுமே கிடையாது. பறக்கிற வெஹிக்கிள்னா கிளைடர் கூட சொல்லலாம், ஹெலிகாப்டர் சொல்லலாம், ஒரு ராக்கெட் சொல்லலாம், ஃப்ளைட் சொல்லலாம், அந்த மாதிரி வெஹிக்கிளும் கிடையாது. ஓகே ஓகே. இதில் ஒன்றும் யோசிக்கணும் இல்லையா? ஐம் நாட் கெஸ்ஸிங் யா. Okay, I'm sensing. Okay. There's a lot difference between guessing and sensing. Okay. உங்கள் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வெரி ஸ்மால். இது உலகத்துலேயே ஒரு ரொம்ப பெரிய வெஹிக்கிளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி உங்கள் டெஃபினெட்லி பெரிய வெஹிக்கிள் அப்படின்னா ஒன்று ஷிப்பாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணியில் வந்து போகிறதில்ல. எஸ்ன்னு சொல்லியிருந்தேன் என்ன?
இப்போ நீங்க பதக்க வைக்கல் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இல்ல நான் அதை நினைச்சுன்னு சொல்லியிருந்தா? இல்லை, எங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். ஏன்னா பொய் சொல்லும்போது மூக்கு வளரும்னு சொல்லுவாங்க. பின்னோக்கியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி. ஓகே, இது கண்டிப்பாக வந்து நிறைய சான்சஸில் வந்து இது ஒரு ட்ரெயினாக இருக்க வாய்ப்பு இருக்கு. தான் நினைச்சேன் நான். ஃபர்ஸ்ட் அதான் நினைச்சேன், நினைச்சீங்க. செகண்ட் மாத்தலாம்னு தோணுச்சு. சரி, ஓகே, வேண்டாம், பரவாயில்லைங்க. இல்லை, இது என்ன அப்படின்னா மக்கள் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. வி ஹாவ் டு உங்களோட அதான் சொன்னேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மனசில் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஈஸி ஃபார் அஸ் டு கான்சென்ட்ரேட். ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கங்கே தாவிட்டே இருக்கும். தென் இட் இஸ் ஐ மீன் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எனி ஒன் டு ஃபோக்கஸ் ஆன் த திங். ஓகே, இது ஒரு ரியாக்ஷனே இல்லை பாருங்க. இப்போ இது எப்படி எவ்ரி என்ன தீபாவளி பொங்கலுக்குள்ள உங்கள் பாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா, மனசில் இருக்கிறதுலாம் சொல்லுவாங்களா? இல்லை அப்படி இல்லை, இதில் ட்ரிக் இதுக்கான தான். வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, வேறு இன்னொன்று ட்ரை பண்ணலாம். ஃபைன். என்ன அப்படின்னா, ஓகே, சூர்யா இல்லையா, அதாவது கனவு நனவாகும் அப்படிங்கிற இதை நீங்கள் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நீ உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா நீங்கள்?